ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2M ஸ்பைசஸ். நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? அதுவும் நம்மளோட A2M ஸ்பைசஸ் மசாலா வச்சு பண்ண போகிறேங்க. நம்மளோட மசாலா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. 100% நேச்சுரல். யாருக்கெல்லாம் நம்ம மசாலா தேவையோ அவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நாம் இப்போது காம்போ ஆஃபரும் போட்டிருக்கோங்க. காம்போ ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. நம்மளோட மசாலா யூஸ் பண்ணுனா வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லைங்க. நம்மளோட மசாலா மட்டும் போதும். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நறுக்கி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நாம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தக்காளி நல்லா வதங்கின வாட்டி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கின வாட்டி 2 ஸ்பூன் அல்லது 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா நாட்டுக்கோழி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. சிக்கனை நல்லா வதக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போது A2M ஸ்பைசஸ் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். A2M ஸ்பைசஸ் மசாலாவில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடு மசாலா. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா யூஸ் பண்ணால் வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இந்த மசாலா மட்டும் போதுங்க. நம்ம சிக்கன் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு தண்ணி விட்டு சிக்கன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அதுக்கு தகுந்தது போல் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில்லேருந்து 5 விசில் வரையும் விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ விசில் விடலாம் வாங்க. நாலு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக இன்னும் 2 விசில் விட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சிக்கனுக்கு 4 விசில் போதுமானது, அதனால் 4 விசிலோடு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் ஏர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதோட தேவையான அளவு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்களையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ சிக்கனோட நம்ம நல்லா சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுக்கும்போதே பாருங்கள் சிக்கன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு ரெட் சில்லி பவுடரோ இல்லை எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ணல. A2M ஸ்பைஸோட சிக்கன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நறுக்கின கொத்தமல்லி தழை கருவேப்பிலையிலையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கிடலாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.